சின்ன வயசில் நம்ம ஹோட்டல் போனாலும் சரி, எக்ஸிபிஷன் போனாலும் சரி, ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கி கேட்குறது இந்த சோளா பூரியாக தான் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். 1½ கப் அளவு மைதா, 1/2 டீஸ்பூன் உப்பு, 3/4 டீஸ்பூன் சுகர், 3 டீஸ்பூன் தயிர், இது கூட 2 டீஸ்பூன் ரவை சேர்க்கணும். நான் பின்னாடி ஆட் பண்ணிக்கிட்டேன். 1/2 டீஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா அழுத்தம் கொடுத்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. நல்லா நீங்கள் அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பிசைஞ்சு இதை 2 to 3 ஹவர்ஸ் மூடி வச்சு ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. அப்போ தான் பூரி நல்லா உப்பலாக சூப்பராக வரும். இப்போது லைட்டாக எண்ணெய் தடவி சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரியே தேய்ங்க. பட் சப்பாத்தி அளவுக்கு தின்னாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக மாவை இது பண்ணுங்கள், ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் எண்ணெயை வச்சுக்கிட்டு நீங்கள் இதை போட்டுட்டு ஒரு 1 செகண்ட்க்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமாட்டிக்கு கரண்டியை வச்சு ரொம்ப லைட்டாக அப்படியே ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா அதுவாகவே அழகாக உப்பி வரும். உப்பி வந்ததுக்கப்புறம் 2 சைடும் நல்லா டர்ன் பண்ணி போட்டுட்டு எடுத்து சர்வ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நீங்கள் இன்னும் நிறைய ஆயில் ஊற்றி பெரிய பூரியாக சுட்டு சாப்பிட்லாம். அது ஹோட்டலில் சாப்பிட்ட அதே ஃபீலை கொடுக்கும் உங்களுக்கு. இதுக்கு நான் அன்றைக்கி பட்டர் பன்னீர் மசாலா செஞ்சு தான் சர்வ் பண்ணேன். அதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நம்ம சேனல்லையே சன்னா மசாலா இருக்குது. அது இதோட பெஸ்ட் காம்பினேஷன்.